வணக்கம். ஸோ குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் போயம் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிற போயம் பார்த்தோம். ஸோ அந்த போயமோட எக்ஸ்பிளேஷன் முடிச்சிட்டோம், ஆத்தரை பற்றி பார்த்தோம். அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த இதில் எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில் all through the meadows the horse and the cattle, all of the sides of the hill and the plain fly as thick as driving rain. இந்த சார்ஜிங் அலாங் லைக் அதே மாதிரி fly as thick as, ஸோ லைக் ஆஸ் யூஸ் ஆகிருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும் போது இது என்னது சிமிலி. ஸோ லைக்கும் ஆஸும் இல்லைன்னா மெட்டாஃபர் கம்பேரிசனில். அடுத்தது மெட்டாஃபர் பார்த்திங்கன்னா இந்த விங்க் ஆஃப் ஐ, அதாவது கண் சிமிட்டுற நேரத்தில், அதாவது இங்கே எங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா விங்க் ஆஃப் ஐங்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறதுனால இது மெட்டாஃபர்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா ஆனோஃபரா. ஆனோஃபராங்கிறது என்னென்னா அண்ட், ஸோ முதல்ல இருக்கிற அந்த வேர்டை ரிப்பீட் ஆகிறது தான் ஆனோஃபரா சொல்லுவாங்க அடுத்தடுத்த சக்ஸஸிவ் லைன்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு, ஆல், ஹியர், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே போயம் ஃபுல்லாகவே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஆனோஃபரான்னு போடலாம். ரிப்பிட்டேஷன் முன்னாடியே பார்த்தோம், ஒரே லைனில் அந்த வேர்டு அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விட்சஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபாஸ்டருங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன், இது எல்லாமே ரிப்பிட்டேஷன். ஓகே, இமேஜரிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 5 சென்சஸ் வர மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில், மிடோஸ், எல்லாமே அது அவர் பார்க்குற விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த போயட்டிக் லைனில், அப்படி டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ தி விங்க் ஆஃப் அன் ஐ, பெயிண்டட் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சைல்டு ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ், கார்ட் ரன்அவே ரோட், அது பார்க்குற இமேஜரி. இது எல்லாமே இந்த லைன்ஸில் என்னன்னு கேட்கலாம். இந்த போயுமே அப்படி தான் இமேஜரின்னு சொல்லலாம். ஓகே, பின்னாடி வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ் போயம் லைன் கொடுத்து இது அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ்னால் எது இல்லை நம்ம பேசுகிறோம் இந்த போயம் ஃபுல்லாகவே ட்ரெயினை பற்றி பேசுகிறோம். ட்ரெயின் தான் வந்து ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ் தான், ஃபாஸ்டர் தென் விட்சஸ் இருக்குது அப்படின்னு. Why does the poet mention bridges and houses, hedges and ditches? Where are they? ஸோ இவர் மென்ஷன் பண்ணுறா இல்லையா, பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ்னு. இதெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அவர் ட்ராவல் போயிட்டுருக்கிற வழியில் பார்க்குற சில அவரோட ட்ராவல் ஜேர்னியில் பார்த்த விஷயங்கள். ஓகே, here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. ஸோ இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த லைன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த குழந்தை the child in the field climbing up a steep ground வந்து கிளைம் பண்ணுது. ஸோ எதுக்காகனா அங்கே இருக்கிற பெரிஸை கேதர் பண்ணுறதுக்காக. ஓகே, அடுத்த லைன் பாருங்கள், the wink of an eye means very quickly, explain painted station whistle by அப்படின்னா என்ன. ஸோ இப்போ விங்க் ஆஃப் ஐனா குயிக்காக நடக்கிற, அதை தான் அந்த மாதிரி வந்து மெட்டாஃபருக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டட் ஸ்டேஷனுங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு கலர்ஃபுல் பில்டிங் ஆஃப் த ஸ்டேஷன் அப்பியர், போது வருது, அந்த போகிற ஃபாஸ்ட்டில் வழியில் பார்க்குறாங்க. ஸோ இதை நம்ம இமேஜினரி கூட பார்த்தோம். ஸோ ஈச் a glimpse and gone for ever. ஸோ வாட் இஸ் ஈச் ஓவர் ஹியர் அண்ட் why it is gone for everன்னு கேட்குறாங்க. All the objects appeared and disappeared so quickly that the poet looked at them only for a short time. எல்லாமே என்னது ஒரு ஷார்ட் டைமில் தான் பார்க்குறாரு. ஓகே, ஸோ எல்லாம் வந்து டக்குன்னு முடிஞ்சிடுது. அகைன் கொஸ்டின் அட்ரஸ் புக் பேக் பின்னாடி, வாட் டஸ் சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில் மீன். ஸோ வந்து இதில் பார்த்தோம் இல்லையா ஒரு லைன், ட்ரூப்ஸ் மாதிரி போகிறாங்கன்னு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு ஃபார்வர்டாக குயிக்காக ஆர்மி சோல்ஜர்ஸ் போகிற மாதிரி போகுது. ஸோ ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கு. வாட் வேர்ட் குட் பெஸ்ட் ரீப்ளேஸ் சார்ஜஸ் இந்த போயம், மார்ச்சஸ், ரஷஸ், புஷஸ்னால் அதில் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது மார்ச்சஸ்ங்கிறது. ஓகே, ஸோ சார்ஜஸ்க்கு இங்கே எக்ஸாக்டாக எது கரெக்டாக ரைமிங் வேர்ட் பார்த்தீங்கன்னா மார்ச்சஸ். why does the child clambers and scramble, பார்த்தோம் இல்லையா அது கிளாம்பர் அண்ட் ஸ்கிராம்பிள் பண்ணுது எதுக்காக, டு கேதர் பிளாக்பெரிஸ். அடுத்த போயம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி. ஓகே, இந்த போயம் ஃபுல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா போயம் ஃபுல்லாமே அயனி பற்றி தான் பேசியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ஒரு சேஜ்னால் நம்ம சேஜ் பற்றி படிக்கிறோம் இந்த லைனில். சேஜ்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு வைஸாக ரொம்ப அறிவாளித்தனமாக இருப்பாங்க. பட் இவர் இங்கே சொல்லியிருக்கிற சேஜ் வந்து ஃபூலிஷாக நடந்துக்கிறாரு. ஓகே, ஸோ இது வந்து அயனின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம சொல்கிறது வந்து இருக்கிறது அங்கே வேறு, ஆனால் சொல்கிறது வந்து அது புகழ்ந்து சொல்கிற மாதிரி ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, அதுதான் அயனின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லைன் பாருங்கள், they lived a sage in one day of yore and here a handsome pigtail wore but wondered much and sorrowed more because it hung behind him அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஜ் வந்து யோர் லாங் டைம் ஆகும். யோருங்கிறது என்ன மீன்ஸ் பண்ணா லாங் ஆகும். சேஜுங்கிறது ஒரு வைஸ்மேன். பிக்டெயிலுங்கிறது ஒரு லாங் ஹேர் வான் சிங்கிளி அட் த பேக். ஓகே. இது என்ன ஆகுதான் ஆல் த டே த பசில் சேஜ் டிட் ஸ்பின். சுற்றிட்டே இருக்கார் அவர். ஓகே. இன் வெயின் இட் மேட்டர்ட் நாட் எ பின் த பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். அவர் வந்து எதை பற்றி கவலை பண்ணிகிட்ருக்காருன்னா அவரோட பிக்டெயில் அந்த லாங் ஹேர் இருக்கு இல்லையா அந்த ஜடை அதை பற்றியே அவர் வந்து கவலைப்பட்டு நிற்கார் சேஜ். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் and down and in and out he turned but still the pigtail stout hung steadily behind him. என்ன எப்படி இருக்கான் திரும்பவும் அது பின்னாடியே இருக்கான். ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ரவுண்டாக சுற்றி சுற்றி வராரு அது முன்னாடி கொண்டு வர்றதுக்கு. என்ன பண்ணாலும் அப் அண்ட் ரவுண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் என்ன பண்ணாலுமே அது பிக்டெயில் எப்படி இருக்கான் பின்னாடியே இருக்குன்னு சொல்கிறார். அண்ட் தோ இஸ் எஃபர்ட் நெவர் ஸ்லாக் அண்ட் தாட் இஸ் ட்விஸ்ட் அண்ட் ட்வில் அண்ட் டேக் அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு இஸ் பேக் த பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அதாவது அவர் பிக்டெயில் வந்து ஸ்டில் வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ ஹேங் பிஹைண்ட் ஹிம் தான் இருக்குது. ஓகே. ஸோ வந்து இங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போயமில் பிக்டெயில் வந்து நினச்சி அவர் ரொம்ப அந்த வாய்ஸ்மேன் அதாவது சேஜ் வந்து ரொம்ப கவலை பண்ணுறாரு. அது ஒரு மிஸ்ட்ரியாக பார்க்குறாரு. அது முன்னாடியே வர மாட்டேங்குது. அதே க்யூரியஸாக இருக்கார். அவரோட ஃபுல் ஃபோக்கஸுமே என்ன இருக்குது அந்த பிக்டெயிலே இருக்குது. ஸோ அதனால் அவர் ரவுண்ட் அடிக்கிறார் ரைட் பண்ணுறார் லெஃப்ட் பண்ணுறார் எப்படி பண்ணாலுமே அது பின்னாடியே இருக்கான். ஸோ அதை நினச்சி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. ஓகே. ஸோ தேர் லிவ்ட் இன் டே ஆஃப் யோர். ஓகே. ஸோ லாங் டைம் ஆகோ வாழ்ந்த ஒரு சேஜை பற்றியான ஸ்டோரி இது. ஓகே. ஸோ வந்து வில்லியம் மேக்ஸ்பெஸ் தாக்கரி வந்து இதோட ஆத்தர் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். இஸ் வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிறது தான் இவரோட ஒரு ஃபைனஸ்ட் போயம். ஓகே. தாக்கரே வந்து கலர்ஃபுல் லைவ்லி ஸ்டைல் அண்ட் சிம்பிள் வொக்காபுலரியில் எழுதியிருப்பார். அவரோட போயம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் வொக்காபுலரியில் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து அந்த பசில் மாதிரி அந்த பிக்டெயில வச்சே வந்து இவர் ஒரு காமெடி அந்த போயம் அயனி போயம் எழுதியிருக்காரு. அவர் என்ன எஃபர்ட் போட்டாலுமே அது வந்து அவரோட பேக்குக்கு தான் பிக்டெயில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் வொக்காபுலரி லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. ஓகே. ஸோ இது வந்து குவாலிட்டிஸ் கம்பைன்ட் வித் ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் கிவ் ஹிம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரியலிஸ்டிக் லிட்ரேச்சரில் இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆத்தர். ஓகே. ஸோ இதோட ஆத்தர் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஓகே. இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்க்கலாம். இல்லை ஆன்டிதிசிஸ் இருக்குது. ஆன்டிதிசிஸ்ங்கிறது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அப் அண்ட் டவுன். பக்கத்தில் வந்து ஆக்சிமோரான் ஆல்ரெடி சொன்னேன். இங்கே அண்டுங்கிறது நடுவில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆன்டிதிசிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன். ஒரே வேர்டில் ஒரே சென்டென்ஸில் வேர்ட் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ஸோ இது ரிப்பீட்டேஷன். ஸோ அடுத்தடுத்து அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு இஸ் பேக் த பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். ஓகே. ஸோ இங்கே வந்து அந்த ஜடைக்கு வந்து ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இது வந்து பெர்சானிஃபிகேஷன். ஓகே. அது வந்து என்ன பண்ணுது அந்த பிக்டெயில் ஸ்டில் அதோட பேக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குது. ஃபெய்த்ஃபுல்லுங்கிறது ஒரு ஹியூமன் குவாலிட்டி. ஸோ இது கொடுத்துருக்கறதுனால இது பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனஃபோராங்கிறது முன்னாடி சொன்னோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது இங்கே அண்ட் சேஸ் ஹீ. அதுக்கப்புறம் அகைன் அன்தோ இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆனஃபோரா. ரீஃபைன்கிறது அந்த வேர்டே. ஓகே. அந்த லைனே சக்ஸஸ்ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கும். சேஸ் ஈ த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். சேஸ் ஈ த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். ஸோ சென்டென்ஸ் கீப்ஸ் ரிப்பீட்டிங் வந்ததுன்னா அது ரீஃப்ரைன் சொல்லுவாங்க. ஓகே. ஹைப்பர்போலுங்கிறது ஒரு சின்ன விஷயத்த பெருசாக எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது. ஓகே. யூ மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ். ஓகே. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் கேஸ். ஓகேவா. ஸோ வந்து இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். ஓகே. ஒரு ஜடை அது முன்னாடி அவர் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அது ஒன்றுமே இல்லாத விஷயத்த அவர் அவ்வளோ தூரம் வந்து ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இது வந்து ஹைப்பர்போல் சொல்லுவாங்க. ஓகே. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். வாட் மேட் த சேஜ் அப்செட். ஓகே. எதனால் அவர் அப்செட் ஆகிறாருன்னா த பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக்டெயிலை பார்த்து அப்செட் ஆகிறாரு. why did the sage spin all day. ஏன் வந்து ஆல் டே வந்து சுற்றிட்டே இருக்காருன்னா டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக்டெயிலுக்காக. வாட் சொல்யூஷன் டிட் he arrive at for the mystery that he foundனா நோ சொல்யூஷன். பெருசாக எதுவும் இதுக்கு அவருக்கு சொல்யூஷன் கடைசி வரைக்குமே கிடைக்கல. வாஸ் he finally successful in changing his pictorial position சேஞ்ச் பண்ணுறதுல சக்ஸஸ்ஃபுல் ஆனானா கிடையாது. கடைசி வரைக்குமே அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகல. ஸ்ட்ரெயிட் ஃபெயில்ஃபுல் டு இஸ் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பார். டிட் சம்திங் ட்ரீட்ஃபுல் ஹேப்பன். ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் திஸ் ஈவெண்ட் இந்த போயம்னா இது இந்த போயம் எப்படி நம்ம பார்க்குறோம் காமெடி ஆர் ட்ராஜடி எப்படி பார்க்குறோன்னா இது ஒரு காமிக்கல் சென்ஸ் இருக்கிற ஒரு போயம் அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட் wondered much sorrowed more because it hung behind him.
ஓகே, என்ன அவர் பின்னாடி இருக்குன்னு கேட்குறாங்க. வாட் வாஸ் ஐ வண்டரிங் அபவுட்னா அவரோட பிக்டெயிலை பற்றி. வாட் இஸ் த வேர்ட் இட்டுங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அஃப்கோர்ஸ் பிக்டெயிலை பற்றி. அதே மாதிரி ரைமிங் ஸ்கீம் பார்க்கும்போது இந்த லைனில் வந்து ஸ்லாக், ட்ராக், அதே மாதிரி பேக், ஸோ இதெல்லாம் ஒரே இதில் இருக்குது. ஸோ இந்த 4 லைன்ஸ் பார்க்கும்போது 3மே ஒரே இதில் இருக்குது. ஏ அகைன் ஹிம்ங்கிறது பி. டிட் he quit his trying, how can you say? அவர் வந்து அதை பின்னாடி போடுறதுல வந்து முன்னாடி கொண்டு வரதுல வந்து அவர் எடுக்கிற அந்த முயற்சிகள் வந்து நிறுத்திடுறாரானா கிடையாது. நோ, பிகாஸ் த லைன்ஸ், எந்த லைன் நம்மளுக்கு அது உணர்த்துதுன்னா though his efforts never slack and though he twirl and tags indicated that he kept on trying, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த லைன்ஸ் மூலமாக. அடுத்தது he mused upon this curious case, what is the figure of speech used in this line? ஓகே, ஸோ இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்பர்போல்ங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்போல்னால் என்னது? எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறது. ஓகே, ஒன்றுமே இல்லாத ஒரு பிக்டெயில முன்னாடி கொண்டு வர செய்கிற முயற்சிக்காக எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இது ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன் திஸ் போயம் பி கால்டு அயனிக் போயம்? ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். இது முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், எஸ் இட் இஸ் அயனிக் போயம் பிகாஸ் த வேர்ட் சேஜுங்கிறது ஒரு வைஸ் மேனை மென்ஷன் பண்ணுது. பட் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபூலிஷ் பர்சனை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஸோ it insists how learned man lack practical common sense அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற போயம் என்ன பார்த்தீங்கன்னா கரேஜ். கரேஜுங்கிறது இங்கே 4 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த போயமு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி பற்றியும் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா we are scared but our fear was not as strong as courage. ஓகே, மலாலாவோட பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரேஜ் isn't a brilliant dash, a daring deed in a moment flash, and it isn't an instantaneous thing born of despair with a sudden spring. It isn't creature of flickered hope or the final tug at the slipping rope, but it's something deep in the soul of man that is working always to serve some plan. ஓகே, இங்கே கரேஜை பற்றி பேசுகிறோம். கரேஜை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா கரேஜுக்குனது ஒரு பிரில்லியன்ட் டேஷ். ஓகே, இது வந்து இன்ஸ்டன்டனியஸ் சடனாக நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஃப்ளிக்கர்டு அப்படின்னா ஷோன் அன்ஸ்டெடியாக இருக்கிற ஒரு ஹோப்பை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வந்து ஃபைனல் டக் அட் த ஸ்லிப்பிங் ரோ பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல். கரேஜுங்கிறது சடனாக அந்த நேரத்தில் வர ஒரு விஷயம் கிடையாது. அது நம்ம சோல்லே நம்ம பறக்கும் போதே நம்ம சோல் ஆஃப் மேனில் இருக்கிற ஒரு விஷயம். இன்கிரைண்டுனா ஃபிம்லி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச். ஓகே, அது சேஞ்ச் பண்ணவே முடியாது, அது வந்து நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கரேஜ் இஸ் இன் த லாஸ்ட் ரெசார்ட் இன் த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். இட் isn't the thing that a man can call at some future time when he apt to fall. If he hasn't it now, he will not have it not. When the strain is great and the pace is hot, for who would strive for a distant goal must always have courage within his soul. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரேஜுங்கிறது வந்து லாஸ்ட் ரெசார்ட் கிடையாது. ஓகே, ஸோ சடனாக வர ஒரு கடைசியாக நம்ம எடுக்கிற ஒரு ஆயுதம் மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் வந்து அவங்க எப்போவுமே இருக்கும். ஆனால் எப்போயாவது ஃப்யூச்சர் கால் தேவைப்படும் போது நம்மளுக்கு அது தானாக வந்துடும் கரேஜுங்கிறது. இஃப் இட் ஹேசன்ட் இன்னோ, இது இப்போ இல்லைன்னா எப்போவுமே இருக்காது. ஓகே, ஸோ வந்து ஹி வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் எ டிஸ்டன்ஸ் கோல். ஏதாவது ஒரு கோலை நம்ம எய்ம் பண்ணி போகும்போது கரேஜோடு போகணுன்றாங்க. மஸ்ட் ஆல்வேஸ் ஹவ் கரேஜ், நம்ம சோல்லே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக இங்கே வந்து கொடுத்துருக்கிற கோட் யாரை பற்றி பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறேன். கரேஜஸ் பீப்புள் டூ நாட் ஃபியர் ஃபார் கிவிங் ஃபார் த சேக் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கரேஜ் இஸ் இன் டாஸ்லிங் லைட் தட் ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட். இட்ஸ் எ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரெயின் ரைட் வித் த பேஷண்ட். இன்கிரெயின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், நம்ம சோல்லே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு விஷயம். Okay, with the patience to work and the strength to wait, it's a part of man. When his skies are blue, it's a part of him when he has work to do. The brave man never is freed of it. He has it when there is no need of it. Instantaneousனா சடனாக ஹேப்பனிங் ஒரு டன் நடக்கிற ஒரு விஷயம். ஃப்ளிக்கர்னா ஷோன் அன்ஸ்டெடி. ஓகே, ஸ்ட்ரைவ்னா மேக் அ கிரேட் எஃபர்ட். ஸோ இன்கிரைண்ட்னா ஃபிம்லி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச் நடக்கிற ஒரு விஷயம். Courage was never designed for show. It isn't a thing that can come and go. It's written in victory and defeat and every trial a man may meet. Okay, so it's a part of his hours and his days and his years, back of his smiles and behind his tears. Courage is more than a daring deed. It's the breath of life and a strong man's creed.
ஓகே, கடைசியாக என்னன்னு சொல்லி முடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா போயட் வந்து, ஸோ இட்ஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ, வெளில காமிக்கிறதுக்காக இருக்கிறது கரேஜில், நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான். இட் இஸ்ன்ட் எ திங் தட் கேன் கம் அண்ட் கோ, வந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நம்மளோட டிஃபீட் விக்ட்ரி எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான் கரேஜ். ஓகே, ஸோ எவ்ரி ட்ரையல் மேன் மே மீட், ஒரு எவ்ரி ட்ரையலுங்கிறது நம்ம ஹியூமனை தான் நம்ம சொல்கிறாங்க, ஒரு ட்ராவலர். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த லைஃப்ன்றாங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ், எல்லாத்துலேயுமே இது ஒரு பார்ட்டாக இருக்குது கரேஜுங்கிறது. கரேஜ் இஸ் மோர் தென் ஏ டேரிங் டீட். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இட் இஸ் எ பிரெத் ஆஃப் லைஃப், நம்ம மூச்சு மாதிரி கரேஜுங்கிறது, அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் வந்து இந்த போயமும் யார் எழுதியிருக்காங்க, நம்ம டீம் ஒர்க்கும் பார்த்தோம், எட்ஜர் எகஸ்ட். ஓகே, ஸோ இன்னொரு போயம் பார்த்துருக்கிறது கரேஜ். எட்ஜர் எகஸ்ட்டுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம் அவரை பற்றி. ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட், இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட். ஓகே, 20th century ஃபேமஸ் அந்த போயட். ஸோ இவர் என்னன்னு சொல்லுவாங்க, பீப்புள்ஸ் போயட் சொல்லுவாங்க. ஓகே, இவரோட போயமில் எப்படி இருக்கும், ஆப்டிமிஸ்டிக் வியூவில் இருக்கும். ஓகே, கரேஜுங்கிறது இதோட சிம்பிள் சம்மரி பார்த்துங்க. கரேஜுங்கிறது டஸ் நாட் கம் ஃப்ரம் பீயிங் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால வரதில்லை, ஸ்பான்டேனியஸாக வர விஷயம் கிடையாது. சோல் ஆஃப் எவ்ரி மேன்னு சொல்கிறாங்க. இஃப் கரேஜ் இஸ் நாட் டெவலப்ட் இன் த யங்கர் ஏஜ் ஸ்டேஜ், இட் கேன் நாட் பி டெவலப்ட் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரேஜுங்கிறது இட் இஸ் எ பார்ட் ஆஃப் எ மேன். It is with him all through his life, his happiness and in his sorrows. Courage is essential in one's life and every strong man has courage as the breath of his life. அப்படிங்கிறது பார்த்தோம். அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கேன் கரேஜ் பி டெவலப்ட் சடன்லி, சடனாக டெவலப் பண்ண முடியுமா? கிடையாது. இட்ஸ் நாட் இன் த சடன்லி டெவலப், இது வந்து இன்ஹெரின் கேரக்டர், நம்ம சோல்லே இருக்கிற ஒரு கேரக்டர். வென் ஷுட் வி ஹாவ் எ கரேஜ், நம்மளுக்கு எப்போ கரேஜ் இருக்கும்? ஆல் தோஸ் ஹூ மேக் கிரேட் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எ கோல், ஏதாவது ஒரு கோல் நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நம்மளுக்கு கரேஜ் இருக்கும். கரேஜ் ஷுட் பி வித் அஸ் த்ரூ அவுட் அவர் லைஃப், நமக்குள்ள லைஃப் லாங் இருக்கிற ஒரு விஷயம் தான் கரேஜ். ஓகே, டார்ஜிலிங் லைட்டுன்னு போயமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுனா ஃபயர் ஃப்ளை இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டார்ஜிலிங் லைட். ஓகே, ஒரு மின்முனி பூச்சி மாதிரி திடீர்னு மறைஞ்சு போகிற, அந்த லைட் மறைஞ்சு போகிற மாதிரி கரேஜ் மறைஞ்சு போகாது. ஓகே, சரி, கரேஜஸ் மேனை டிஃபீட் பண்ண முடியும்னா கிடையாது. ஓகே, கரேஜஸ் மேனை டிஃபீட் பண்ண முடியாது, பிகாஸ் கரேஜஸ் மேன் cannot be defeated. This is so because a brave man can never freed of it. brave manன்றது கரேஜ் என்றைக்குமே போகாது, அவர் போனால் தானே அவரை டிஃபீட் பண்ண முடியும். ஓகே, பிரெத் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்மளோட மூச்சு எது, கரேஜை தான் சொல்கிறார் போயட். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கரேஜஸ் மேன் பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், ரொம்ப பொறுமை அண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது தான் கரேஜஸ் மேனோட ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இட் இஸ் எ இன்ஸ்டன்டினியஸ் திங் born of despair with a sudden spring. இந்த போயம்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன், இட்டுன்னு எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா கரேஜ். born of despairங்கிறது ஹோப்லெஸ்னஸ், எக்ஸ்ட்ரீம் சேட்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த லைன் பாருங்கள், இட் இஸ் ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரெயின்டு ட்ரைட். இன்கிரெயின் ட்ரைட்னா என்ன, ஒரு இன்ஹெரிட்டட் கேரக்டர், டீப்லி ரூட்டட் கேரக்டர், நேச்சுரலி டெவலப்டு ஓவர் டைம் கேரக்டர் இங்கே. ஓகே, ஸோ இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிறது கரேஜை பற்றி தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒய் டஸ் கரேஜியஸ் மேன் நீட் பேஷன்ஸ், அவருக்கு ஏன் பேஷன்ஸ் தேவை? பிகாஸ் கரேஜ் இஸ் நாட் எ சடன் ரியாக்ஷன். ஸோ அவங்களுக்கு லாங் டைம் வந்து தே ஸ்ட்ரென்த் டு வெயிட் ஃபார் த ரைட் டைம்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் டைம் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ், பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். ஸோ இந்த டியர்ஸ் எல்லா இடத்துலையுமே, டியர்ஸ் ரெஃபர்ஸ் டுனா நம்மளோட சாரோவை பற்றி சொல்கிறாங்க, நம்மளோட ஹார்ட்ஷிப், எமோஷனல் ஸ்ட்ரகிளை பற்றி சொல்கிறாங்க. இந்த நேரத்துலையும் நம்மளுக்கு கூட கரேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கரேஜை பற்றியான போயம். ஸோ வந்து இதுவுமே எட்ஜர் எகஸ்ட் எழுதின போயம். அடுத்த போயம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீ ஃபீவர். ஓகே, ஸோ ஒருத்தர் செயலர் வந்து திருப்பியும் அவர் வந்து ரொம்ப நாளாக போகாமல் இருக்கார், திருப்பியும் அவர் சீல போகணும்னு ஆசைப்படுறாரு. அதை பற்றி எழுதின போயம் தான் இது. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், திருப்பியும் நான் வந்து சீக்க போகணும், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷீப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹியர் பை. ஸோ அவர் கேட்குறதுலாம் என்னவா, ஒரு டால் ஷிப். இங்கே ஸ்டார் டு ஸ்டியர்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நார்த் ஸ்டாரை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. நார்த் ஸ்டாருங்கிறது இட் இஸ் எ போல் ஸ்டார். ஓகே, ஸோ விச் டெல்ஸ் அ sailor வேர் நார்த் இஸ் அண்ட் thus they can steer the ship correctly. Okay, and the wheels kick and the wind song and the white sail shaking and a grey mist on the sea's face and a grey dawn breaking. ஓகே, ஸோ இங்கே வந்து எல்லாமே ஒரு சீயை பற்றி தான் சொல்லியிருக்கார் போயட். ஸோ இந்த வீல்ஸ் கிக் அந்த ஒயிட் சாங், ஓகே, விண்டோட சாங் வந்து கேட்குதான், த ஒயிட் சேல் ஷேக்கிங், கிரே மிஸ்ட். ஓகே, ஸோ கிரே மிஸ்ட் இருக்கான் ஃபுல்லாகவே சீ ஃபேஸில், அந்த கிரே டான் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன்,
for the call of the running tide is a wild call and clear call that may not be denied. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து அந்த கடல் வந்து கூப்பிடுதான் திருப்பியும். ரன்னிங் டைட் அலைகள், ஓகே, போகிற அலைகள் கூப்பிடுதான். வைல்டு கால், ஓகே, இந்த கடலோட அலைகள், அந்த காற்று எல்லாமே அவரை வந்து திருப்பியும் வாங்க, என்னால் வந்து அது டினை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. All I ask is a windy day with the white clouds flying. ஸோ ஒரு sailor வந்து அவங்க திருப்பியும் வந்து ஷிப்பில் போகணுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும், நல்லா விண்டி டே இருந்தால் தான் அந்த ஷிப் செயில் ஆகி போகும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளங் ஸ்ப்ரே, அந்த ப்ளோன் ஸ்பியூம், அந்த சீஸ் கேர்ள்ஸ் க்ரையிங். ஓகே, ஃப்ளங்குங்கிறது இங்கே சீ ஃபோமுங்கிறது அந்த நுரைகள், இந்த கடல் அலையில் இருக்கிற நுரைகள். ஓகே, அந்த சீ கேர்ளை பற்றி பேசியிருக்காங்க. சீ கேர்ள் வந்து அது சத்தம் போட்டதை க்ரையிங்னு சொல்லியிருக்காங்க. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், திருப்பியும் நான் சீக்கு போகணும். டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். ஓகே, ஸோ வேக்ரண்ட்னா வேண்டரிங் லைஃப், ஜிப்சி லைஃப்காக போகணும். டு த கேர்ள்ஸ் வே அந்த வேர்ல்ட்ஸ் வே, எப்படி போகணுமா, கேர்ள்ஸ் வே அந்த வேல்ஸ் வேல போகணும். வேர் த வின் லைக் எ வெட்டட் நைஃப். ஓகே, வெட்டடுங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்பன்டு திங்க் நைஃபை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெரி யான் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெலோ ரோவர். ஓகே, ஸோ லாஃபிங் ஃபெலோ ரோவருங்கிறது இங்கே வேண்டரர் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக்ஸ் இஸ் ஓவர். லாங் ட்ரிக்குன்னா என்ன, ஸோ ஒரு லாங் டைம் வந்து இவர் ஸ்டே பண்ணிட்டார். ஓகே, ஸோ ஆஃப்டர் த ஷிப் வாயேஜ்க்கு அப்புறம் ஸோ அதெல்லாம் முடிக்கணும், திருப்பி நான் வந்து சீக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எழுந்த ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா, ஜான் மேஸ்ஃபீல்ட். ஜான் மேஸ்ஃபீல்டோட பீரியட் என்ன பார்த்தீங்கன்னா 1878 1967. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் எ ரைட்டர். ஹி வாஸ் அப்பாயிண்டட் போயட் லாரியட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் 1930 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட லைன்ஸ் அண்ட் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ மஸ்ட் கவுன் டு த சீன்ஸ் அகைன், திருப்பியும் நான் எப்போ போகணுன்னு நினைக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து டிசரபிள் டு கோ டு த சீ, த சீ இஸ் ஆல்மோஸ்ட் பெர்சானிஃபைட் ஆஸ் ஆர் ஷோயிங் மேஸ்ஃபீல்ட் அடோரேஷன். அவர் அவ்வளோ வந்து ஏங்கி போயிருக்கார் திருப்பியும் சீக்கு போகணுன்னு. அந்த லைன் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட். திருப்பியும் ஏன் போகணுன்னு நினைக்கிறாருன்னா, சீயிங், ஹியரிங், ஃபீலிங், டேஸ்டிங் த சீ. ஓகே, காலுங்கிறது இங்கே இம்ப்ரெஸ்னா அந்த சீ வந்து புல் பண்ணுது அவரை திருப்பியும். ஓகே, சிம்பிளிசிட்டி ஆஃப் த சீயை பற்றி இங்கே இந்த லைனில் பேசியிருக்காங்க. ஸோ அடுத்த லைன் பாருங்கள். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீ அகைன் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப் அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வெட் ட்ரீம் வித் அ லாங் ட்ரிக் ஓவர். ஸோ ரொம்ப நாள் ஸ்டே பண்ணியாச்சு, நான் திருப்பியும் சீக்கு போகணும். ஏன்னா த விண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா லைக் வெட்டட் நைஃப் மாதிரி இருக்குது. த விண்ட் அண்ட் த சீ சிம்பிளைஸ் பவர்ஃபுல் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் பற்றி பேசியிருக்காங்க இந்த லைனில். ஸோ என்டையர் போயம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி, சென்சரி, இமேஜரி, ஃபுல்லாமே இமேஜரி தான். சீயை வந்து இப்படி இருக்குது, அதில் அலைகள் இருக்குது, ஃபியூம்ஸ் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ ஃபுல்லாகவே இங்கே நேச்சரை பற்றி, ஃப்ரீடமை பற்றி, லைஃப்பை பற்றி பேசியிருக்கார். ஓகே, அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். I must go down to the sea again to the vagrant gypsy life, to the girl's way and the world's way where the winds like a whetted knife ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வெட்டட் நைஃபுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிமிலி. ஓகே, சிமிலிங்கிறது ஏன்னா லைக்குன்னு இங்கே வந்திருக்கு. ஓகே, கம்பேர் பண்ணியிருக்காங்க. பெர்சானிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டு ஸ்டீருங்கிறது நார்த் ஸ்டாரை வந்து ஒரு ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஸ் சாங், விண்டு பாடுமா கிடையாது, ஹியூமன் அட்ரிபியூட். சீஸ் ஃபேஸ், ஃபேஸுங்கிறது ஒரு ஹியூமன் குவாலிட்டி. ஸோ கால் ஆஃப் த ரன்னிங் டைட், கால், இந்த ரன்னிங் டைட் வந்து அவரை கூப்பிடுதான், இதுவுமே ஒரு ஹியூமன் குவாலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது, பெர்சானிஃபிகேஷன். ஆனஃபோராங்கிறது ஃபஸ்ட்டு லைனாக சக்ஸஸ்ஃபுல் லைன்ஸில் ரிப்பீட் ஆகுறது. இங்கே அண்ட், ஐ மஸ்ட், இது எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆனஃபரா. அடுத்தது இமேஜரி. இமேஜிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம், 5 சென்சஸை பற்றி சொல்கிறது. இல்லை நான் முன்னாடியே சொன்னேன், இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இமேஜரி தான். ஸோ ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த லோன்லி சீ அண்ட் ஸ்கை, டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டீர். அதே மாதிரி வீல்ஸ் கிக், கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ், ரன்னிங் டைட், விண்டி டே, flung spray and the blown spume, and the sea girls crying, girls way and the world's way, where the winds like a whetted knife. இது எல்லாமே என்னது, imagery. I must go down to the seas again to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and star to steer hereby. Allusion. ஸோ ஸ்டார் டு ஸ்டீர், நார்த் ஸ்டார் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திங்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அல்யூஷன்னு சொல்லலாம்.
ஓகே, புக் பேக் பின்னாடி இருக்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். த டைட்டில் ஆஃப் த போயம் சி ஃபீவர்னு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, த போயட் ஆஸ்க் ஃபார் எதை கேட்குறாரு, ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் எ டால் ஷிப். ஓகேவா? அடுத்தது த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ லைஃப் அட் ஸ்கை. சீல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, த கேர்ள்ஸ் அண்ட் த வேல்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அகைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புக் பேக் பின்னாடி. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த sea again to the lonely sea and the sky. Where does the poet want to go? போயிட் எங்கே போகணும்னு நினைக்கிறாரு, சீல போகணும்னு நினைக்கிறாரு. அந்த வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட் சாங் அண்ட் த ஒயிட் சேல் ஷேக்கிங்கிறது ஹியரிங் த வீல்ஸ் கிக், ஹியரிங் த விண்ட் சாங் அண்ட் ஃபீலிங் த ஒயிட் சேல் ஷேக்கிங். அடுத்ததான் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் விண்டி டே with the white clouds flying. Why does the poet ask for? எதுக்காக அவர் விண்டி டே கேட்குறாருன்னா, விண்டி டே இருந்தால் தான் அவரால் ஷிப்பில் செயில் பண்ண முடியும். பிகாஸ் clouds will fly on a windy day. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, all and I ask is a merry yawn from a laughing fellow rover. What kind of human company does the poet want? என்ன மாதிரி அவருக்கு கம்பெனி வேணும்னு கேட்குறாருன்னா, ரோவர் வேண்டரர் ஹூ டெல்ஸ் யான் ஸ்டோரிஸ் சொல்கிற ஒரு கம்பெனி வேணும், வேண்டரர் வேணுன்றார். ஓகே, யான் ஸ்டோரிஸ், அந்த கப்பல் பயணங்களை பற்றி பேசுகிற ஸ்டோரிஸை பற்றி பேசுகிற வேண்டரர் வந்து கம்பெனி வேணும்னு கேட்டிருக்காரு. அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் when the long trick's over. What does the poet want to do after his voyage is over? அவர் வாய் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, she want to have a quiet sleep and a sweet dream வேணும்னு நினைக்கிறார். ஸோ இங்கே அகைன் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கைக்கு வந்து பை, நைஃப்ங்கிறது லைஃப், ரோவருங்கிறது ஓவர். இதெல்லாம் புக் பேக்ப்பா. கோட் த லைன் தட் ஹாஸ் பின் ரிப்பீட்டட் இந்த பையனா, ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன். இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு இந்த லைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரைட் த போய்டிக் டிவைஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் த லைன் பிலோ. பார்த்தீங்கன்னா, எ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ். ஓகே, ஸோ எ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸுங்கிறது பெர்சானிஃபிகேஷன் அண்ட் இமேஜரி. ஓகே, ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, பெர்சானிஃபிகேஷன் அண்ட் இமேஜரி. வாட் போய்டிக் டிவைஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த கம்பேரிசன் இந்த பிலோ லைன் பார்க்கும்போது, வேர் இஸ் த வின் லைக் எ வெட்டட் நைஃப் சொல்லியிருக்காங்க. லைக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, சிமிலி. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற போயம் என்ன பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட். Okay, so sink your roots deeply into the earth, reflect the light of a greater source, think long term, got on a limb, remember your place among all living beings, embrace with joy of the changing seasons, for each yields its own abundance, the energy and the birth of a spring, the growth and contentment of summer, the wisdom to let go for leaves in the fall, the rest and quiet renewal of winter, feel the wind and the sun and delight in their presence. Look up at the moon that shines down upon you. Okay, so ஒரு அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. ஓகே, ஸோ இதோட ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா, இலன் ஷாமிர். ஸோ இங்கே என்ன பற்றி பேசியிருக்காங்கன்னா, ஸோ எப்படி இருக்கு ட்ரீ, டால் அண்ட் ப்ரௌடாக நிற்குது. ஸோ இங்கே என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பெர்சானிஃபிகேஷன். இது ரொம்ப சிம்பிளான போயம், படிக்கும் போதே புரியும். ஓகே, ஸோ அதோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கா, எர்த்துக்குள்ளே டீப்பாக இருக்குது. ஸோ இது வந்து சிம்பாலிசம், இங்கே ரூட்டுங்கிறது இங்கே சிம்பாலிசமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் எ கிரேட்டர் சோர்ஸ், திங்க் லாங் டேர்ம், கெட் அவுட் ஆன் ஏ லிம். இங்கே வந்து மெட்டாஃபர் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஓகே, ஸோ எப்படி நம்ம லைஃப் கூட வந்து ட்ரீயை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்சிங் சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃபார் ஈச் ஹில்ஸ் இட் ஓன் அப்யூடன்ஸ், எனர்ஜி அண்டு பர்த் ஆஃப் எ ஸ்ப்ரிங். ஸோ இதுவுமே மெட்டாஃபர். Okay, the growth and contentment of summer, the wisdom to let go of leaves in the fall. ஸோ ஃபால்னா என்ன இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமன் சீசனில். ஸோ ஆட்டோமன் சீசனில் என்ன ஆகும், லீவ்ஸ்லாம் உதிர்ந்துடும். ஓகே, ஃபீல் த விண்ட் அண்ட் த சன். ஸோ ஃபீல் அப்படின்னு வரும்போது இது என்ன வரும், இமேஜரியில் வரும். ஓகே, அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்ஸ் அட் நைட், சீக் நோரிஷ்மெண்ட் ஃப்ரம் த குட் திங்ஸ் இன் லைஃப். ஓகே, சிம்பிள் ப்ளஷர், ஹெர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட், ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். இதில் எல்லாம் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லெட் யுவர் லிம்ஸ் வே அண்ட் டான்ஸ் வந்து பெர்சானிஃபிகேஷன், டான்ஸ் பண்ண மாற்றி கிடையாது. ஸோ இதுவுமே ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ், அதாவது நம்ம கல்ச்சரை நம்ம எப்போவுமே ரிமெம்பர் பண்ணணுமா, அதுதான் இந்த போயமில் சொல்ல வந்திருக்காங்க. இலன் ஷாமிங்கிறது இதோட ஆத்தர். ஸோ அடுத்த கிளாஸில், அடுத்த எபிசோடில் இதோட கண்டினியூஷன் வேறு போயமில் பார்க்கலாம். தேங்க்யூ.